ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 4வது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. 2023 முதலாவது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்றது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டனின் பக்கிங்ஹாம் ஷயர் பிளவுச்லி பூங்கால தான் நடைபெற்றது. அடுத்து 2024 தென்கொரிய தலைநகர் சியோலில் நடைபெற்றது. 2025 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்றது. 2026 டெல்லியில் நடைபெறுது. 2026 மாநாட்டினுடைய மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள், பூமி, வளர்ச்சி அப்படின்ற தீமில் தான் நடைபெறுகிறது. 20 நாடுகளின் தலைவர்கள், 50 சிஇஓக்கள், 3500 நிபுணர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறாங்க. அடுத்து அனைத்துலக வள்ளலார் மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில் நடைபெற்றது. இதில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் வடலூரில் அமைக்கப்படும் என்றும், சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்பட்டு திருவருட்பா இசை பயிற்சி அளிக்கப்படும். அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடலூரில். ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளை ஒட்டி 3 நாட்கள் விழா நடத்தப்படும். அறநிலையத்துறை பதிப்பகம் மூலமாக ஸ்பிரிச்சுவல் அல்கெமி என்ற வள்ளலார் புத்தகம் வெளியிடப்படும். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பூங்காவுக்கு பெயர் சூட்டப்படும். வள்ளலார் ஆய்வு மையம் சென்னையில் அமைக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அனைத்துலக வள்ளலார் மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில் நடைபெற்றது. அடுத்து உலகிலேயே மிக உயரமான ஹரே கிருஷ்ணா பாரம்பரிய டவர் எங்கு அமைய உள்ளது? ஹைதராபாத்ல அமைய இருக்கு. எத்தனை அடி உயரத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 430 அடி உயரத்துல. இது உலகிலேயே மிக உயரமானது. ஏன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியினுடைய பைசா கோபுரத்தினுடைய உயரம் 187 அடி. டெல்லி குதுப் மினாரோட உயரம் பார்த்தோம்னா 240 அடி. நியூயார்க் சுதந்திர தேவி சிலையினுடைய உயரம் பார்த்தோம்னா 305 அடி. அது எல்லாத்தையும் விட இந்த ஹரே கிருஷ்ணா பாரம்பரிய டவர் தான் ரொம்ப அதிகமான அடி அதாவது 430 அடி கொண்டதாக அமைய இருக்கு. அடுத்து ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடரில் கொழும்பு நகரில் நடைபெற்ற பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி எவ்வளவு ரன்கள் குவித்தது? 175 ரன்கள் குவித்தது. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணியின் அதிகபட்ச ரன் குவிப்பாக இது அமைந்தது. 2022ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் 160 ரன்களை இந்திய அணி எடுத்திருந்தது. தற்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா 175 ரன்களை குவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.